தமிழ்நாட்டில் இருக்கிற சில ட்ரெக்கிங் ஸ்பாட்டில் இது முக்கியமான ட்ரெக்கிங் ஸ்பாட்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டமும் கிடையாது, அதே சமயம் ரொம்ப ஈஸியும் கிடையாது. இந்த மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவனை பார்க்கணுன்றதுக்காக சிவபக்தர்கள் நிறைய பேர் இந்த மலை ஏறுவாங்க. இல்லை நான் சாமி அந்தளவுக்கு கும்பிட மாட்டேன், ஆனால் மலை ஏற பிடிக்கும்ன்றவங்களுக்கும் செம்ம ஸ்பாட். இது மாதிரி பயங்கரமான ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து கொடுக்குற மலை பருவத மலை. இந்த மலையை வச்சு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்ன வித்தியாசமாக பார்ப்பீங்கன்னா, இந்த மலை ஏறத்துக்கு 2 வழி இருக்குது, தென்மாதி மங்கலம், கடலாடி. யூஸ்வலாக எல்லாரும் தென்மாதி மங்கலம் வழியாக வருவாங்க, நான் கடலாடி வழியாக மலை ஏறி. இந்த பக்கம் மலை ஏற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு வைப் வித் விஷால். பருவதமலைக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருவண்ணாமலை வந்துட்டிங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து டேரெக்டாக பஸ் இருக்குது. கடலாடி இல்லை தென்மாதி மங்கலம் 2 ஸ்டாப்பிங்கில் எங்கன்னா இறங்கி ஆட்டோ எடுத்திங்கன்னா மலை அடிவாரத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. நீங்கள் என்னோட போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் பைக்கில் வந்தேன். நான் கடலாடி வழியாக ஏறதுனால இங்கே ஒரு ஆசிரமம் இருக்கும், அங்கே பைக் அங்கே விட்டுட்டு அங்கேருந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆசிரமத்து பக்கத்துலேயே ஒரு கடை இருக்கும், அங்கே எதனா லைட்டு தண்ணி இதெல்லாம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா மேலே பெருசாக எதுவும் கடை இருக்காது. இந்த ரூட்டில் வரதுக்கு ரீசன் இதுதான். அங்கே பாருங்கள் ஜாலியாக இருக்குது ஃபுல்லாக. இங்கே வந்த உடனே இவனுங்கிட்ட உஷாராக இருக்கும். நாங்கள் பாரு என் ஷோல்டர் மேலே ஏறி உட்காந்து என் பேக்லேருந்து மொத்தத்தை எடுத்தானுங்க ஒரு முறை. ஸோ இது வந்து எப்படின்னா பேக் சைடு ஆஃப் தி பருவதமலை மாதிரி இந்த ரூட்டு கொஞ்சம் காலியாக தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஸ்டோரிலாம் இருக்குது, அதாவது முனிவருங்களாம் வந்து நாய் ரூபத்தில் வந்து வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், ஒரு நாய் கூடவே வந்து வழிகாட்டி கூட்டு போயிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள் மேலே, அங்கே தான் ஏற போகிறோம். தெரியுதா கோயில்? அங்கே தான் ஏற போகிறோம். தனியாக வந்தது தான் எழுதிக்கிட்டேன். இன்னும் நான் மட்டும் தனியாக என் பாட்டு கேமராவோட பேசின்னு போயிட்டுருப்பேன் பைத்தியக்கார மாதிரி. உங்களுக்கு காடு மலை பிடிக்கும், ப்ராப்பராக ரக்கர்டான ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடலாடி பக்கம் வரலாம். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, தென்மாதி மங்கலம் பக்கம் போனீங்கன்னா ஒரு 30-40% படிக்கட்டாகவே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ரக்கர்டாக கொஞ்சம் மாறும். இன்னொரு பிரச்சனை என்னென்னா, வர கூட்டம் எல்லாமே அந்த பக்கம் தான் ஏறும். நீங்கள் அமைதியாக நேச்சரை என்ஜாய் பண்ணி மலை ஏறணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் வரலாம். இந்த பக்கம் வரதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஆன்மீக பயணமாக வர சில பேர் செப்பல் போடாமல் ஏறுவாங்க. இந்த பக்கம் செப்பல் போடாமல் ஏறது ரிஸ்க். இப்போ நான் நடந்து போகிற பாதையை பார்த்தாலே தெரியும், இது தண்ணி போகிற பாதை. தண்ணி போய் ஃபுல்லாக அரிச்சிருக்கு பாருங்க. சின்ன சின்ன கல் நிறைய இருக்கும், வெறும் காலில் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்கிறதுனால நைட்டில் இருட்டில் வந்தீங்கன்னா தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் மலை ஏறும்போது நீங்கள் பார்த்து சேஃபாக மலை ஏறது ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா இங்கேருந்து ஹெல்ப்புக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் ஆள் கிடைக்காது. நீங்களாக இறங்கி நடந்து போய் தான் ஆகணும், பெயின் என்டியூர் பண்ணிவிட்டு. அந்த பக்கம் ஃபுல்லாக படிக்கட்டாக இருக்கும், இந்த பக்கம் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த பக்கம். இப்போ ரீசெண்டாக ஒரு புது ப்ராப்ளம் வந்திருக்குங்க. அது என்னன்னா, பருவதமலை ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால வீக்கெண்ட்ஸில் ரொம்ப கூட்டம் வர ஆரம்பிச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த மலை ஏறலாம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் போயிட்டேன். வீக்கெண்ட் கூட்டம் அவ்வளோ இருக்கிறதுனால குப்பையும் அதிகமாக சேர ஆரம்பிச்சு. நம்ம மக்களுக்கு அவங்கவுங்க குப்பையை அவங்கவுங்களே எடுத்துகிட்டு போகணுன்ற அவேர்னஸ் இன்னும் வரல. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த ப்ராப்ளமை போக்குறதுக்காக வனத்துறை வந்து லோக்கல் ஆளுங்களை வச்சு மந்த்லி ட்வைஸ் மலையை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஆளுங்களை அனுப்பி குப்பையெல்லாம் வந்து பொறுக்கிட்டு வர வைக்கிறாங்க. முன்னாடி சில பேர் போனாங்களே, அவங்களும் அந்த வேலை தான் பார்த்துட்டு வராங்க. இப்போ நான் இன்னொருத்தர் காட்டுறேன் பாருங்க, அவரும் அதே தான் சொல்றாரு. க்ளீன் பண்ணிட்டு போறீங்களா? பிளாஸ்டிக் வாட்டர் கேனு கோயில் வந்து சுத்தம் பண்ணி வராங்க. இது எப்படி வாரம் பண்றதா? 5 நாளைக்கு விட்டு ஐயா, 5 நாளைக்கு விட்டு கிளீனாக பெருக்கின்னு வரோம். இப்போதான் காலைல போனோம், இப்போதான் பெருக்கின்னு வந்துடும். பார்த்து நல்லா எல்லா பேரும் போகிற வரவங்களாம் கொஞ்சம் அவங்கவுங்க பேக்கில் எடுத்து போய் அங்கே போட சொல்லுவாங்க சொல்லி கடைக்கிறதுல கடையான போட சொல்லுவாங்க. அங்கங்கே விசிறி வச்சிடுறாங்க. அந்த மாரி வேணாம் ஐயா. கடையான வைமுடி கடை இருக்குது, அந்த இடத்துல இந்த கடையான வேணா அந்த கடையான போய் போடுங்க சார் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிண்ணா. போகிற ஒவ்வொரு குப்பையுமே ஒரு ஆள் அங்கே வந்து பொறுக்கி கீழே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் குப்பை வந்து அந்த இடத்துல போடாமல் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த மேலே வந்துட்டுருக்க கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறாம பாரு, 3 கால் வச்சுன்னு ஒரு கால் அடிபட்டுருக்குது. 1.99 கிலோமீட்டர்ஸ் ஏறி இருக்கும். என்னோடய ஃபர்ஸ்ட்டு ரெஸ்ட்டுங்க 47 மினிட்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பிரேக் எடுக்கணும்னு பார்த்தேன், முடியல. தண்ணி குடிச்சிட்டு தெம்பா திருப்பி ஏற ஆரம்பிப்போம். காடு, என் மூச்சு காற்று சத்தம், குருவி, இதுங்களோட சத்தம் தான், வேறு எந்த சத்தமும் கிடையாது. இந்த ரூட்டில் வந்து அதுதான் ப்ளஸ்ஸு. அந்த பக்கம் போனீங்கன்னா நிறைய கூட்டம் வரும். இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, அங்கங்கே உட்காந்துச்சு பசங்க கஞ்சா அடிச்சுன்னு இருப்பானுங்க. அது கஞ்சாவே நான் தெரியாது, தம் அடிச்சுட்டு போனாங்க அங்கங்கே. அதனால் இந்த ரூட்டில் வந்துடுறது நான் தனியாக சைலண்ட்டாக என்ஜாய் பண்ணி ஏறலாம்.
அங்கே உட்காந்துருக்கும் போது ஒரு பெரியவர் வந்தாருங்க, அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. ஆன்மீகமாக நிறைய விஷயம் பேசினாரு. அதை இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியாது, நான் தனியாக வேணால் போடுறேன். இருந்தால் பாருங்கள் கைஸ். ஆஃப்டர் 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த பக்கம் இறங்குதுல, அதுதான் வந்து தென்மாதி மாவட்டத்துலேருந்து வர ரூட்டு. இது கடலாடி ரூட்டு. இங்கே தான் மிக்ஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் தூரம் மலை ஏறினா கடபார மலை வந்துடும். ஏற ஸ்டார்ட் பண்ணி 2 hours 3.2 கிலோமீட்டர்ஸ். இங்கே பாருங்கள், குட் பார்ட். இதுக்கப்புறம் தான் வியூஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அந்த அந்த மலை ஏற போகிறோம். மேலே ஏற ஏற நிறைய கிளிஃப் எட்ஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ரொம்ப சேஃபாக வாங்க. இந்த பார்ட் ஆஃப் ட்ரெக்கிங் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் வந்துடும். ஏன்னா இங்கேருந்து வியூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பர்வதமலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா தனியாக வரது நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராவது கூட கூப்பிட்டு வாங்க. என்னோட ரெக்கமெண்டேஷன் நீங்கள் மிட் ஆஃப் தி டேல வர்றது தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல வெயில் அடிக்கிற டைமில் சுளீர்னு வெயில் அடிக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுற டைம் மிட் நைட்டில் ஏற ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்க வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபைனலி கடபார பாறை ரீச் ஆகிட்டாங்க. இருக்கிறதுலே அபாயமான சேலஞ்சிங்கான பார்ட் எதுனா இதுதான். யூஸ்வலாக நான் இந்த இடத்துல செப்பலை விட்டுருவேன், ஏன்னா நல்லா கிரிப் கிடைக்கும்ன்றதுனால. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 டிகிரி செங்குத்தாக இருக்குங்க. இந்த பாறையில் கடபாரெலாம் குத்தி வச்சிருப்பாங்க, அதனால தான் இது கடபார பாறைனே பேர் வந்து. அதை பிடிச்சிட்டு தான் ஏற முடியும். பிடிக்கிற புடியும் நீங்கள் வைக்கிற ஸ்டெப்பு ஒவ்வொன்றும் கேர்ஃபுல்லாக பார்த்து வைக்கணும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆள்னா இதெல்லாம் உண்மையில ஈஸியாக ஏறிடுவீங்க. பட் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஹைட் பயம் இருக்குன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக பயப்படுவீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கும்போது திரும்பி அந்த வியூவை பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டப்பட்டதெல்லாம் ஒர்த்தரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுதாங்க தண்டவாளம் கிராசிங்கு. அதாவது 2 பாறைக்கு மேலே தண்டவாளம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல இருக்கும். நான் இது ஒவ்வொரு முறை ஏறும் போது இது விழுந்தா என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சுட்டே ஏறுவேன். கரெக்டான கிரிப்பில் இருக்கா, வச்சு எத்தனை நாள் ஆச்சு, இந்த மாதிரி திங்கிங்லாம் வரும் இந்த ஒரு 10 ஸ்டெப்பு ஏறும் போது. பேட் நெகட்டிவ் மைண்ட் செட்டு. ஃபஸ்ட்டு அதை நான் மாற்றணும். நான் ஒவ்வொரு முறையும் நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, இவ்வளோ நல்லா வழி பண்ணி வச்சே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, இந்த வழிலாம் இல்லாமல் அந்த காலத்தில் எப்படி ஏறி இருப்பாங்கன்றதான் யோசிச்சு பாருங்கள். இந்த தண்டவாளம், இந்த கடபாறை இதெல்லாமே ஒரு ஆள் தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க கீழேருந்து. அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துல செட் பண்ணி கொடுத்ததுனால தான் நம்ம இப்போ வந்து ஈஸியாக ஏறிட்டு இருக்கோம். இந்த மலை இருக்குது இல்லைங்க, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்குது. ராமாயணத்தில் அனுமன் வந்து சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு போவார்ல, அதுலேருந்து ஒரு பார்ட்டான மலை வந்து தமிழ்நாட்டில் இங்கே விழுந்துச்சான். அந்த மலை தான் இதுன்னு சொல்லுவாங்க. இது ஏறுது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்குது. வேலை சரியாக சாப்பிடாதனால என்னன்னு தெரியல. மலை மேலே ஏற ஏற வியூஸ் சூப்பராக இருக்குங்க. அட் த சேம் டைம் நீங்கள் கிளிஃப் எட்ஜிலே நடந்துட்டுருப்பீங்க. அதனால் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்து சேஃபாக வைக்கணும், இல்லைன்னா டேரெக்டாக கீழே லேண்டிங் தான். இந்த பார்ட் ஆஃப் த ட்ரெக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டவாளம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. 2 பாறைக்கு நடுவில் வந்து அந்த இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே கிராம்ப் ஆகுது. இந்த இடம் பார்த்தீங்களா, ஏதோ கோட்டை மாதிரி இருக்குங்க. இந்த இடத்த பேஸ் பண்ணி ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். நம்ம ராஜாக்களை வச்சு எதுவும் கிடைக்கல. ஆனால் சோழர்கள் இந்த பக்கம் வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் தான் பெரிய சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க. மணி நேரம் 20 நிமிஷம். நல்லா பிரேக் எடுத்து
வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல தான் உஷாராக போனோம். அது வரும் தப்பி தவறுனா டேரெக்டாக கீழே லேண்டிங் தான். இடபாரு ஏறின பிறகு இந்த இடத்துல வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்கணுங்க. ஏன்னா இந்த இடத்துல வழுக்கி விடும். எஸ்பெஷலி மழை டைமில் போனீங்கன்னா இந்த இடம் ரொம்ப சேஃபாக போகணும். சைடில் எதுவும் பிடிக்கிறது கூட எதுவும் இருக்காது. நீங்கள் உட்காந்து கூட ஏறலாம். இறங்கும் போதும் அதே தான். இங்கே 2 பசங்களை பார்த்தேங்க, ஹரிஷ் சந்தோஷ்னு சொல்லிட்டு, பெங்களூர் பசங்க. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தேன். நான் கீழே ரிட்டன் இறங்கும்போது தனியாக போன மாரி நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணாங்க. நாங்கள் 3 பேரும் ஒன்றா சேர்ந்து கீழே இறங்கணும். பெங்களூர் சார் இதெல்லாம் இதுலேயே தெரியுது. நல்லா இருக்குது ப்ரோ. கன்னடா மிக்ஸ் ஆகி வரும். எப்போ அடிக்கடி வருவீங்களா இங்கே? நல்ல பசங்க. அதான் கூட்டத்துக்கு பயந்துனே வீக் டேஸில் வரது. வீக் டேஸ்லாம் பயங்கர கூட்டம் இருக்குது. சக்கத்தாக்குது ப்ரோ. தானே அப்படியே தத்தி தவழ்ந்து மேலே ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இப்போ நான் இந்த இடம் நடந்து போயிட்டு இருக்கேன்ல, இந்த இடம் வந்து எக்கோ பாயிண்ட். இங்கேருந்து கத்துனீங்கன்னா உங்களுக்கு எக்கோ கேட்கும். இங்கேருந்து கத்துனா எக்கோ அடிக்கும் பாருங்களேன். ஃபைனலி மேலே ஏறிட்டோங்க. மேலே வந்தோடனே சரியான மிஸ்ட்டு. அப்படியே டெம்பரேச்சரில் சடன் சேஞ்ச். உடனே பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே சிவனை பார்க்க போயாச்சு. இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு எப்படி இருக்குது. ஈவினிங் 6 மணி கூட ஆகலை, 5:30 சம்திங்கு. ஃபுல்லாக இருட்டான மாதிரி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். வீக் டேஸில் வந்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கடை கூட இருக்காதுங்க. ஸோ நீங்களே வாட்டர் பாட்டில் 2 வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. மழை வர மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொடை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபைனலி உச்சிக்கு வந்தாச்சுங்க. இந்த மலை உச்சியில் இவ்வளோ பேர் கோயில் கட்டியிருக்காங்கன்றது பயங்கரமான ஆச்சரியங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, 10 இயர்ஸ் பேக்கு கோயிலுக்கு வரவங்க கிட்டலாம் அவங்களோட வில்லிங்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கல் கொடுத்து அனுப்புவாங்களாம் கோயில் கட்டுறதுக்காக. கோயிலுக்கு வரவங்களே ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சு கட்டியிருக்காங்க. அப்புறம் கண்டிப்பாக ஊர் மக்களோட சப்போர்ட்டும் இருந்திருக்கும். கோயிலுக்குள்ளே ஸ்டே கூட பண்ணலாம் நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா. ஆனால் கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா உள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குளிரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய 2 விஷயங்க. ஒன்று சிவன், இன்னொன்று சன்ரைஸ். இங்கேருந்து சன்ரைஸ் வேறு லெவலில் இருக்கும். கோயிலில் செம்ம தரிசனம். யாருமே இல்லை, கூட்டம் காலையே இருந்துச்சு. ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. அழகாக சாமி கும்பிட்டு உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி ஸ்டே கூட பண்ணுறது அந்த கோயில்லையே நைட்டு. நல்லா இருட்டாயிடுச்சு. இப்போவே 6 மணி. இருட்டில் கீழே இறங்கலாமா இல்லை ஸ்டே பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். டார்ச்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இறங்குறது பிரச்சனை இல்லை, தனியாக போகணும் அதான் ஒன்று. சரி ஓகே, அதுதான் த்ரில்லிங்காக இருக்கும். ஸ்டே பண்ணுறது பண்ணலாம், பட் இறங்குறது தான் த்ரில்லிங்காக இருக்கும். அதுதான் லைட்டாக பயமுறுத்துது. அதனால் அதை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ இறங்க போகிறேன். இருட்டில் வேறு லெவலில் இருக்குல்ல. நல்ல தரிசனம். உள்ளே உட்காந்து சாமி கும்பிட்டு அப்படியே டக்குன்னு இருட்டுச்சுங்க. நானும் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். என்னதான் தைரியமாக இறங்கி போயிடலாம் அப்படின்னாலும் ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து லைட்டாக பயத்தை கொடுத்துட்டே இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். டார்ச் அடிச்சு தான் கீழே போனோம். அதனால் அப்படியே நான் கீழே இறங்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக அந்த ரூட்டில் வந்து யாருமே வரமாட்டாங்க. நான் மட்டும் தனியாக தான் போகணும். அந்த ரூட்டில் சரண்டு இறங்க ஆரம்பிக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது பருவதமலைக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. See you guys in the next video. பாய். இப்போது இந்த இருட்டில் இறங்கி கீழே வரணும்.
இந்த டார்ச் லைட் மட்டும் தான் இருக்குது, வேறு வெளிச்சமே இல்லை. த்ரில்லிங்.